திரு மௌனி அவர்கள் எழுதிய மாறுதல், எ கிளாசிக் ஷார்ட் ஸ்டோரி. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1937. கேட்கலாமா? நேற்று மாலையே அவர்களுக்கு தந்தி கொடுத்து விட்டான். ஆனால் அக்கம் பக்கத்தில் ஒருவருக்கும் சொல்லவில்லை, ஒருவருக்கும் தெரியவில்லை. காலை 9 மணி வண்டிக்குத்தான் அவர்கள் வர முடியும். யார் வந்தென்ன இப்போது? நேற்று எதிர்பார்த்த காரியமே போன்று மனமும் நன்றாகவே இருந்தது. இரவு நன்றாக தூங்கினான். சூரியன் உதயமான பின்பே எழுந்தான். அவளுக்கு மிக அருகிலே தான் படுத்திருப்பதை உணர்ந்தான். சிறிது ஆனந்தம் கொண்டான். அவள் தன் அருகில் படுத்திருப்பதை பார்த்தான். திடுக்கிட்டு பயந்து எழுந்து வாயிலிற்கு சென்றான். சிறிது நேரம் திண்ணையில் நின்று கொண்டு மேலும் கீழும் பார்த்துவிட்டு உள்ளே சென்றவன் ரேலியை கடக்காமலே திரும்பவும் வாயிற்படியில் வழிமறைத்து வீதியை பாற்று நின்றிருந்தான். அவனை எப்படியோ தாண்டித்தான் அவன் எதிரில் அவள் நின்றாள். அங்கும் இங்கும் அசைந்து நின்று தோன்றினாள். அவன் கருவிழிகள் அவளை தொடர்வதே போன்று சலித்து நகர்ந்து சில சமயம் கண்களின் மூலையில் சொருகி மறையும். திரும்பியும் அவளை இழுப்பது போல் விழி நடுவில் பதியும். அவன் மூளையும் யோசனைகளும் உயர்ந்து உயர்ந்து உருகலுற்றன, அழியலுற்றன. எல்லைகொள்ளா சாவாதானம், சமாதானம் ஒரு நிலை வரம்பிற்கு எட்டாமல் இருபுறமும் சிறிது சிறிது மிக அசைந்து சஞ்சல பிரமை கொடுத்தன. அந்த நிலைமையில் சமாதானம் கொண்டவன் போன்று சாவதானமாக வீதியை உற்று நோக்கி அவன் நின்றான். காகம் ஒன்று எதிர்வீட்டு முன்கீற்று சார்பில் பறந்து வந்து உட்கார்ந்தது. தத்தி தத்தி பறந்து மாடி கைப்பிடி சுவரின் மீது உட்கார்ந்தது. விருந்தினர் வருகையை கத்தி அறிவித்தது. ஆமாம், 9 மணி ரயிலுக்குத்தான் அவர்கள் வருகிறார்கள். அது கத்தியது. சிறிது தூரம் பறந்து அந்த தென்னை மரத்து மட்டையின் மத்தியில் உட்கார்ந்தது. உடனே பறந்து மறைந்து விட்டது. மறுபடியும் எதிரில் வீதிதான். வடக்கத்தியான் சவுக்கை கட்டை வண்டியை ஓட்டிச் சென்ற வார வண்டியின் பழு, சுழலும் சக்கரம், இருசுக்கட்டையில் மோதுண்டு சுழல மனமில்லாது ஓலமிட்ட சப்தத்தின் சலிப்பு, கொம்பு இல்லாத 2 மாடுகள் பூட்டப்பட்டு வண்டியை இழுத்தன. அசட்டை, அலுப்பு, தலையாட்டல், கழுத்தில் மணியற்று சலங்கையற்று மாடுகளின் சப்தம், பழு இழுப்பின் தலையசைப்பு தான் அவன் கண்முன் தோன்றியது. அக்கட்டைகளும் பின்னால் தான் இருந்தன. ஆனால் மூக்கணையில் இருபுறமும் கால்கள் தொங்க, கையில் சாட்டை கொண்டு குறுகிய சிறு துணி இடுப்பில் கட்டி மாடுகளை ஹை ஹை என்று உதைத்துக் கொண்டிருந்த வண்டிக்காரனின் தோற்றத்தை நடுவில் கண்டான். ஏன் இவன் தெரிகிறான்? மாடுகளும் அவன் வாவென்ற தலையசைப்பும் வலு மிகுந்த காட்டு விறகுகளும் சுழலும் சக்கரமும் போதாதா? அர்த்தம் கொள்ள இவைகள் போதாதா? என் வலுவை யார் ஓட்டுபவன்? அவனா? அவனா? எவன்? அவள் உள்ளே கிடக்கிறாள், படர்ந்த பிரபஞ்சத்தின் மூளையில் ஒன்றி மறைய. வலு இழுக்க வாவென்று தலையசைத்து நடக்கும் மாடுகள், மசையில்லாது சலிப்புற ஊளையிட்டமும் சத்தம். சுழலால் சக்கரம் உதைய குலுங்கிடும் வண்டியே, எவ்வளவு தூரத்திலிருந்து வருவது? எவ்வளவு தூரம்? எத்தனை பேருக்கு? தத்தம் மனநிலையில் உன் தத்துவத்தை உணரத் தோன்றி ஊர்ந்து வருகிறாய். மறைந்து தொலைந்து போ. உன் மறைவு நிகழ்ச்சியை தெரிவித்து யோசனை கெடுக்கும் மறைவு ஆனந்தமே. வீதியில் அசட்டையாக நடந்து போன அந்த ஆடு வண்டியினால் மறைக்கப்பட்டு அது கடந்த பின் தோற்றம் கொண்டது. அதை பார்த்து நின்றான். அவனுக்கு பசி தோன்றவில்லை. காய்த்து போன தோளில் உறைபட்டு மிருதுவாக துவளும் மூங்கிற்கம்பின் இரு முனைகளில் இருந்து 2 மண்குடங்கள் தொங்கின. கத்திக் கொண்டொருவன் குடங்களிடையே தோன்றி மறைய நடந்தான். அவன் கண் முன்பு தெரிந்தது வெற்றுக்குடம் போன்றிருந்தது. அது தொங்கிய முனைக்கு சிறிது தூரத்திலேதான் அக்கம்பை தோளில் தாங்கி இருந்தான். மெதுவாக வெகு சமீபத்திலும் பூமியில் பட்டு அமுத்தலில் அசைந்து அக்குடங்கள் மேலும் கீழும் ஆடின. வெற்று குடமாயினும் சிறிது அதிக ஆட்டத்தில் பூமியில் தட்டி அது உடைபட்டால் பின் தொங்கும் பிரிதொன்றை மேல்நோக்கி கவிழ்த்து பாழ்படுத்தும் என்பதை உணர்ந்து அதை வெகு உன்னிப்பாய் பார்த்து சொன்னான். அதை நெருங்குவதே போன்று
மிக விரைவாயும் நடந்தான். பின்னால் வெகு சமீபமாக தன் காலடியிலும் தட்டுப்படாது தொடர்ந்து வரும் அக்குடம் மதிக்கத்தக்கதே, வெகு அருமையானதே. ஆயினும் அவன் பார்வையை கொள்ள முடியவில்லை. சிறிது ஆறுதல் தானே எதிரில் வெற்றுக்குடம் என்பதில். அவனுக்கு பசி தோன்றவில்லை. மதனி குடக்காரனும் குடத்திலே தோன்று மறைந்து விட்டான். எதிரில் மறையாது அவள் ஏன் நிற்கிறாள்? மறைய மாட்டாளா? எதிரில் தோன்றிய வண்ணமே மறைவு கொள்ளவில்லை, மாறித்தான் தோற்றம் கொள்ளுகிறாள். விறகு வண்டி, ஆடு, மனிதன் மாறி மாறித்தான். ஒருவரும் பேசுவது இல்லை, ஒன்றும் சப்தம் செய்யாது. ஆனால் உணர்ச்சிகள் ஊடுருவி தோற்றம் கொள்ளுகின்றனவே. காண்பது கனவா? ஒரு மனிதன் தெருவில் வீட்டை கடந்து சென்றான். இடுப்பில் கட்டியிருந்த பட்டை வார்பெல்ட் தெரிய வேண்டி பளபளப்பு நாற்பட்டு சட்டையை உள்ளிட்டு இடுப்பில் வெளுப்பு வேட்டி அணிந்திருந்தான். சாக்ஸோடு போட்டிருந்த அந்த 2.25 ரூபாய் பூட்ஸ் நன்கு வெளி தெரிய வேண்டி கீழே தொங்கும் வேஷ்டி இரு முனைகளையும் முழங்கால் வரையிலும் தெரிய இரு கைகளில் பிடித்து கொண்டு நடந்தான். அடிக்கடி பக்கங்களை பார்த்து வேகமாக நடந்தான். பச்சை உருமால் ஒன்றை இடது தோளில் கீழே நழுவி விழும் தோரணையில் அலட்சியமாக போட்டிருந்தான். அவன் சிங்கப்பூரில் இருந்து வந்தவன். இப்போதுதானோ அவன் பளபளப்புகளும் உடனே மறைந்துதானே போகிறது. அவன் கிடக்கிறான். சிச்சி, எவ்வளவு சிரிப்பு உண்டாகிறது! கண் முன்னால் கண்ணாடி அணு பூச்சிகள் பறந்து மேலே போகிறதே. அதோ அதோ தென்னை மரத்தின் தலைதானோ? மாமரம்? சீச்சி, அந்த மொட்டை மாடி வீடுதான் நிற்கிறது. மேலே மரங்கள் அப்படித்தானோ? அந்த கருமையான சிறு மேகங்கள் மரங்களின் மேலே தங்கவில்லையா? அவைகளை விட்டு நடுவில் நீல நிறத்தை பூசி மேலே போகிறது. ஏதோ எல்லாம் ஒருங்கு கூடி ஒருமித்த சதி செய்கின்றன. என்னையும் கூட்டி இழுக்கின்றன, மறைகின்றன, தோன்றுகின்றன. மாயையாக மாறுபட்டுத்தான் போலும். ஆமாம், எதிரில் இருக்கிறாளே. நிற்கிறாள், அருகில் நகர்கிறாள். பக்கத்தில் மறையவா? அவள் என் பார்வையில் நகர்ந்து மறையவா? மாறுபடவா? இல்லை, பக்கத்தில் இல்லை, மேலும் கீழும் தான். எதிரில் அவ்வீடு, எதிரில் அவ்வீட்டின் தாழ்ந்த சார்பு, மொட்டை மாடியின் கைப்பிடி சுவர், சுவரின் கீழே சாளரத் துளைகள், மேலே மரங்களின் தலைகள், இன்னும் மேலே நீலவானத்தில் சிதறிய சிறு மேகங்கள். எதிரில் வீதிதான். பாரவண்டி, தனிக்குடம், மறைவு காலத்தில் எதிரே வந்து நிற்கும் வீடுதான். அவளும் மறைகிறாள். எதிரில் பார்த்த அவளும், நில்லு நில்லு, மறையாதே. சிச்சி, இல்லை. மாறுகிறாள் என மனதில்தானோ? மாறுகிறாள். மாறுதல்? மறைவது போன்று பக்கத்தில் ஒதுங்குகிறாளே. அவன் கண்கள் நேராகத்தான் நின்றன. கருவிழிகள் அவளை தொடர்ந்ததே போன்று கண்களின் மூலையில் மறைந்தன. அப்படியே வழிமறைத்து நின்றான். எதிர்பார்த்து நின்றான். எவ்வளவு நேரம்? திரும்பி இழுக்க அவன் கருவிழிகள் தோன்ற உள்ளே அவள் கிடந்தாள். எதிரே வீதி. இவன் தாயார் வந்தாள். இவன் தகப்பனார் வந்தார். அவர்களும் வந்தனர். 9 மணி ரயிலில் வேறாகவே வந்தனர். தனித்தனியே தத்தம் எண்ணங்களில் மனமுடைந்து மௌனமாகவே வந்து சேர்ந்தனர். இவன் கருவிழி தோன்ற எதிர்விழி பார்வையில் வழிமறைத்து வாயிற்படியில் நின்றிருந்தான். அன்னை முன்னடைந்து அவனை கட்டி கொண்டாள். என் கண்ணே, உனக்கும் இப்படியா என்றாள். தழுவிக்கொண்டு அழுதாள். சொருகி மறைந்த கருவிழிகள் நடுவில் ஓடி வந்தடைந்தன. அழுகை முன்காணும் அசட்டு சிரிப்பை அவன் சிரித்தான். எப்படி? அவள் மாறினாளா, மறைந்தாளா என்பதைத்தான் வாய்விட்டு சிரித்தான் போலும். தாயாரும் அழுகையை நிறுத்திவிட்டாள். அவன் முகத்தை பார்த்தாள். பார்த்தவள் அப்படியே பார்த்து நின்றாள். அவர்கள் பக்கத்து வீட்டு புறத்திற்கு சென்று மறைந்து கொண்டார்கள். எதிரில் தோன்ற முடியாது, தாங்க முடியாது வருந்தி மறைந்து நின்றார்கள். இவன் தாயாரை தழுவி அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். படுத்து கிடந்த அவளை காட்டினான். காலால் சிறிது அவளை தொட்டு உதைத்து எழுப்ப சிரித்தான். இப்படியாக வெகுநேரம் இல்லை. அம்மா குனிந்து கீழே அவள் மீது விழுந்து கதறினாள்.
மறைந்த அவர்களும் வந்து திண்ணையிலும் உள்ளிலும் உட்கார்ந்தனர். மேல் துணியை கையில் எடுத்து அதன் மேல் முகத்தை மறைத்துக் கொண்டு விசனத் தோற்றத்திலேயே விளங்கினர். இவன் அழுதான். சொல்லி சொல்லி விடாது அழுதான். என்னவெல்லாமோ சொல்லி அழுதான். ஆனால் கண்டானோ இல்லையோ, மறைந்ததையோ மாறுதல் கொண்டதையோ சொல்லாமலே அழுதான். அடுத்த வருஷம் தை கடைசி வெள்ளிக்கிழமை அன்று தாயார் சுமங்கலி பிரார்த்தனை செய்தாள். சிரத்தையாக 12 மணி வரையில் ஈரப்புடவையுடன் காரியம் செய்து முடித்தாள். தள்ளாத அந்த வயதிலும் முழுவதும் தானாகவே செய்து வைத்தாள். முதல் இலையில் பலகை போட்டு புது புடவை வைத்து பிறகு எல்லா பெண்டுகளும் உட்கார்ந்தனர். அப்போது அம்மா கண்ணீர் விட்டு தேம்ப ஆரம்பித்தாள். வேகமாக அறைக்குள்ளே சென்று மறைந்து விட்டாள். சென்ற வருடம் ஈன்ற அந்த பசுங்கிடாரி கன்றை குனிந்து தழுவிக்கொண்டு ரொம்ப அழுது கொண்டிருந்தாள். அவள் ஈரப்புடவையும் காய்ந்து விட்டது. கன்றும் கழுத்தை வளைத்து முகத்தை அவள் முதுகிலே வைத்து சாந்தமாக நின்றது. சுமங்கலி பெண்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அம்மா பந்தி விசாரிக்க உள்ளே வந்தாள். அவன் பட்டினத்தில் தன் ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தான். எதிரே மேஜை மீது விரித்த புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தான். எதிரே நோக்கிய போது ஜன்னல் வழியாக எட்டி நின்ற ஒரு மரம் தெரிந்தது. அதன் தலைமேல் தங்கி நின்ற ஒரு சிறு மேகமும் மேலே சென்று மறைந்து விட்டது. ஒரு பெருமூச்செறிந்து குனிந்து எழுத ஆரம்பித்தான். தலை எழுத்தையா மாற்றி எழுதப் போகிறேன்? தலை எழுத்தைத்தான் எழுதுகிறேன் என்று எழுதினான். எதிரே வீதி. அதை அவன் அப்போது பார்க்கவில்லை. மாறுதல். இந்த சிறுகதை 1937 மணிக்கொடி இதழ்ல வெளியானது. நன்றி.